மக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா டிவிகே கட்சி பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரெண்டு மிக முக்கியமான விஷயங்களை சொல்லணும். எனக்கு ஆனால் உண்மைக்குமே ரொம்ப மர்மமாக இருக்குது. இதை எப்படியாவது அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தணுங்கிற பேரார்வம் தான் இருக்குது. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா பிஜேபி பெரிய லெவலில் வெற்றி பெற்றுட்டாங்க, அதை கூட தள்ளி வச்சிடலாம். ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா 3வது முறையாக ஹேமந்த் சோரன் அவர்கள் ஆட்சிக்கு வர போகிறாங்க, அது கூட தள்ளி வச்சிடலாம். இது ரெண்டோட எனக்கு இந்த ரெண்டு சப்ஜெக்ட் அரசியலில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது எப்படி நடந்திருக்கும், இது எப்படி சாத்தியமானது, ஏன் இங்கே இந்த புரிதல் நமக்கு வரவே மாட்டேது, இதனால தான் அரசியல் மர்மமானது, இது வேறு மாதிரியான விளையாட்டுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களா அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் இருக்குது. ஸோ டிவிகே பார்ட்டியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ரெண்டு செய்திகளை நான் கொண்டு வந்து வைக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெண்டு ப்ராப்ளம் நம்ம தமிழ்நாட்டில் வர்றதுக்கு நமக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இதற்கு இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு தான் அந்த பயணத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் பதிவாக தான் அந்த பதிவு இருக்குது. ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, பீகாரில் பார்த்தீங்கன்னா ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 4 தொகுதியில் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் நடந்துச்சு. இந்த 4 தொகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கட்சி ஆரம்பித்து பெரிய லெவலில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்களோட கட்சியும் அங்கே போட்டி போட்டுச்சு. இந்த 4 தேர்தலை இவங்க போட்டி போடுறதுக்கு தேர்தல் தேதி அறிவித்த பிறகு வேலை பார்க்கல. 2022லேருந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அமைப்பை ஆரம்பித்து அந்த அமைப்பு மூலமாக நடைபயணத்தை ஆரம்பித்து அந்த அமைப்பை இப்போ பார்த்தீங்கன்னா கட்சியாக மாற்றிருக்காரு பிரசாந்த் கிஷோர். தேர்தலுக்கு இனிமேல் நான் வந்து யூகம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இவரோட கட்சி முதலாக ஒரு இடைத்தேர்தலை ஃபேஸ் பண்ணுது. இந்த இடைத்தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சியை ஜெயிக்கிறதுக்கு பல்வேறு ஆலோசனைகளை சொன்ன பிரதமர் நரேந்திர மோடியிலேருந்து மேற்குவங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி வரைக்கும் பல்வேறு ஆலோசனைகளை சொன்ன பிரசாந்த் கிஷோர் கட்சி இந்த இடைத்தேர்தலில் 4 தொகுதியில் 3 தொகுதியில் டெபாசிட் கூட வாங்கலை. அதுதான் இங்கே நான் சொல்ல வர்றது. டெபாசிட் கூட வாங்க முடியாத சூழ்நிலைக்கு அந்த கட்சி தள்ளப்பட்டிருக்கு. இந்த 4 தொகுதியில் இவங்க பிரச்சாரங்கிறது ரொம்ப தீவிரமாக நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் எவ்வளோ பிரச்சாரம் பண்ணியிருக்காங்கன்னா 125 தேர்தல் கூட்டங்களை அந்த 4 தொகுதியில் நடத்தியிருக்காரு பிரசாந்த் கிஷோர். இந்த 30 வருஷமாக லாலு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பீகாரோட நிதிஷ், இவங்க 2 பேருக்கு மத்தியில் பீகாரோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. பீகார் வளரணும்னா இப்போ திமுக அதிமுக நம்ம சொல்கிறோம்ல, இந்த 2 கட்சி மாதிரி அங்கே இருக்கக்கூடிய 2 கட்சியை எதிர்த்து தன்னந்தனியாக அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 2 கட்சினால தான் பீகார் இன்னும் வளராமல் இருக்குது. பீகார் வளரணும்னா இந்த கட்சிக்கு, எங்களுடைய கட்சிக்கு வாக்களிங்கிற மிகப்பெரிய பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்தார். 125 பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. இதற்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய லாலு கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டமும், நிதிஷ் அவர்கள் 4 பொதுக்கூட்டத்திலையும் பேசியிருக்காங்க. ஆனால் அந்த கட்சி 4 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பிஜேபி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. 4 இடத்துல பிரச்சாரம் பண்ண ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. 125 இடத்துல பிரச்சாரம் பண்ண ஒருத்தர் ஜெயிக்கலாடி கூட பரவாயில்ல, டெபாசிட் கூட வாங்க மாட்டாரு. இது எந்த மாதிரி அரசியல்? மாற்றத்துக்கான அரசியலுங்கிற வேதையை இங்கே நம்ம வந்து விஜயவர்களை வச்சு மையமாக வச்சு இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அங்கே மாற்றத்துக்கான அரசியல் அப்படிங்கிறத முன்னாடியிலேருந்து, அதாவது பிரதமர் நரேந்திர மோடியில் ஆரம்பித்து கடைசியாக பார்த்தீங்கன்னா எம்கே ஸ்டாலின் வரைக்கும் ஆலோசனை சொல்லி ஜெயிக்க வச்ச ஒருத்தரை அங்கே ஜெயிக்கிறதுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்காரு. இவர் கட்சியை 2022 பார்த்தீங்கன்னா அமைப்பு ஆரம்பித்து பீகார் முழுக்க 3000 கிலோமீட்டர் நடந்தே போயிருக்காரு. இவர் பார்க்காத மனிதர்கள் கிடையாது, பீகாரில் சந்திக்காத மனிதர்கள் கிடையாது. தொடர்ச்சியான அரசியல் உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்காரு. நடைபயணம், பேட்டி, அரசியல் நரேட்டிவ்னு சொல்லி என்ன முடியுமோ எல்லாத்த பற்றியும் தெளிவாக அவர் அங்கே பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி பண்ணியும் அவரால் அங்கே வெற்றி பெற முடியல. நான் வெற்றி பெற முடியலங்கிற வார்த்தை கூட கொஞ்சம் அதிகமான வார்த்தையாக இருக்கும். ஒரு கட்சி இப்போ தான் இடைத்தேர்தலை ஃபேஸ் பண்ணுது. இடைத்தேர்தல் அப்படிங்கிறப்போ ஒரு டெபாசிட்டாவது வாங்கியிருக்கலாம்ல, அவரால் அங்கே ஒரு டெபாசிட்டே வாங்க முடியல. அப்படிங்கிறது இந்த அரசியல் கொஞ்சம் வித்தியாசமானது தான் போல். யூகம் வகுக்கக்கூடிய ஒருத்தரே யூகத்தை பயன்படுத்தி, அவருடைய சொந்த யூகத்தை பயன்படுத்தி அவராலே இங்கே வெற்றி பெற முடியல. ஸோ அடுத்தடுத்த எலெக்ஷனில் பிரசாந்த் கிஷோர் அவர்களோட அரசியல் பாதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்குறோம். இது யாருக்கு ஷாக்கிங்கோ இல்லையோ அவருக்கு இது பெரிய ஷாக்கிங்கு. இந்த செய்தியை நம்ம கவனித்து பார்க்கும்போது நமக்கு இது பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. இது நம்பர் 1. இப்போ 2வது மக்களே, மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சட்டசபை எலெக்ஷனே நடந்துச்சு. அந்த சட்டசபை எலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் தோற்று போயிட்டார். இதை கவனிக்கும் போது எனக்கு பெரிய லெவலில் இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இவருக்கு 55 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இவர்கிட்ட இருக்காங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிற அடுத்த வார்த்தை நான் இங்கே சொல்லலை, சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இவர் எலெக்ஷனில் நின்றால் எத்தனை வாக்கு வாங்கியிருப்பார்? இவர் எலெக்ஷனில் நின்றுருக்காரு. இவர் என்ன ஒரு 10,000 வாக்கு வாங்கியிருப்பாரா, இல்லை டெபாசிட்டாவது வாங்கியிருப்பாரான்னு சொல்லி நீங்கள் எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது நான் சொல்கிற பதில் என்னென்னா 156 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. ஸோ அங்கே நோட்டா கூட இவரோட கூட வாங்கியிருக்கு. அங்கே நோட்டா மட்டும் 1298 வாக்கு வாங்கியிருக்கு. பட் நோட்டாக்கு ஓட்டு போட்ட மக்கள் கூட இவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்சராக இருக்கக்கூடிய இவர் பிக் பாஸோட ஒரு ஷோவில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு
சில டிவி சேனலில் இருக்கக்கூடிய அந்த ஷோலெலாம் இவர் இருக்கார். பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இவரை மகாராஷ்டிராவில் தெரிஞ்ச முகமாக இருக்குது. இவர் இண்டிவிஜுவலாக நான் நிற்கிற எலெக்ஷனுக்கு கூட நிற்கலை, ஒரு கட்சியோட சப்போர்ட்டோடு தான் இவர் எலெக்ஷனில் நிற்கிறாரு. ஸோ இவர் எந்த கட்சி சார்பாக வந்து நிற்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சந்திரசேகர் ஆஷாத் அப்படிங்கிற சமாஜ்வாதி கட்சியோட ஆஷாத் பிரிவு சார்பாக தான் இவர் அங்கே நிற்கிறாரு. ஸோ ஒரு கட்சி சார்பாக நின்றுருக்காரு. இன்ஸ்டாகிராமில் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சராக இருக்கார், பிரபல நடிகராகவும் அங்கே இருக்கார். டிவி சீரியலை பொறுத்தவரையும் இவ்வளோ தூரம் மக்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருக்கார். இந்த எலெக்ஷனில் இவர் தோற்று போயிட்டார். அதுவும் சாதாரண தோல்வி கிடையாது, மிக முக்கியமான ஒரு கேவலமான தோல்வி. நோட்டாவோட கம்மி, நோட்டா கூட இவரோட படமடங்கு வாக்கு வாங்கியிருக்கு. 156 வாக்கு இவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 55 லட்சம் பேர் இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க, ஆனால் 156 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன கான்ட்ரடிக்ஷன் இங்கே, என்ன பிரச்சனை இங்கே? ஸோ இவரை நம்ப தகுந்த முகமாக இருக்கட்டும், இவர் பிரச்சாரம் கூட ஒழுங்காக பண்ணாமல் இருக்கட்டும், இவர் மேலே பல அலகேஷன் கூட இருக்கட்டும், ஒரு நோட்டாவோட ஒரு வாக்கு அது கூட வாங்கியிருக்க வேணாமா? இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சரை இவ்வளோ தூரம் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறவோட மக்கள் தரையில் இவ்வளோ தான் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்குது. முன்னாடி சொன்ன தகவல் என்னென்னா, பல்வேறு கட்சி அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு யூகம் வகுத்து கொடுத்த ஒருத்தர் தன்னுடைய கட்சி இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முக்குன்னு புக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய அடிப்படை கட்டமைப்பை நம்ம உருவாக்கி இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணால் சரியாக இருக்குன்னு சொல்லி 2022 அக்டோபர் 2ஆம் தேதியிலேருந்து உழைச்ச ஒருத்தருக்கு 2024 நவம்பர் மாதம் வரைக்கும் வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாற்றத்துக்கான அரசியல் தான் அங்கே முன்னெடுக்கிறாரு. அந்த மண்ணுக்கு ரொம்ப தேவையான அரசியல் தான் முன்னெடுக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தரால் அங்கே ஜெயிக்க முடியல. இந்த பக்கம் 55 லட்சம் பேர் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் களத்துக்கு வராரு, 156 ஓட்டு விழுகுது. ஒரு அரசியல் கட்சியோட பேக்ரவுண்டோடு தான் வராரு. என்ன மாதிரி அரசியல்? இந்த அரசியல் ரெண்டே நீங்கள் பார்த்தீங்களா? இவ்வளவு பெரிய யூகோப்பாளர் ஒரு பக்கம் தோக்குறாரு, இந்த பக்கம் பார்த்தீங்களா இன்ஃப்ளூயன்சர் ஒரு பக்கம் தோக்குறாரு. நம்ம சரியாக இருக்கமா? நம்மளோட பாதைகள் சரியாக வகுக்கப்பட்டிருக்கா? நம்மளோட திட்டமிடல் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? இந்த மாதிரி செய்திகள்லாம் நம்ம கவனத்துக்கு வருதா? இந்த மாதிரி பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண அண்ணன் விஜய் அவர்கள் என்ன மாதிரி சொல்யூஷன் வச்சிருக்காரு? என்ன மாதிரி ஐடியா பண்ணிகிட்டு இருக்காரு? எப்படிப்பட்ட அரசியல் விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காரு? ஒரு மாநாடு நடத்திருக்காரு, அதுக்கப்புறம் வேறு எதுவும் பேசுபொருளை உருவாக்குனாரா? வேறு எதுவும் அரசியல் நரேட்டிவை உருவாக்குனாரா? பெரிய லெவலில் அதிரடி ஆரம்பிச்சாரா? இவ்வளவும் பண்ணியவங்களும் எலெக்ஷனில் தோக்குறாங்க. எதுவுமே பண்ணாத விஜய் அண்ணா எப்படி எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும்? என்ன பண்ண போகிறாரு? அவரோட ஃபியூச்சர் பிளான் என்ன? ஸோ இந்த செய்தி அவரை போய் சேர்ந்துச்சா? டிவிக்கில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த விஷயம் போய் சேர்ந்துருச்சா? விஜய் வந்தால் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த அறியாமை அந்த மக்கள்கிட்ட வெளியே போயிடுச்சா? ஸோ உழைக்கக்கூடிய டிவிகே கட்சியை சேர்ந்தவங்களுக்கு இந்த 2 செய்தி அந்த வீடியோவில் நான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். கொண்டு போய் சேர்த்துட்டேன். என்னுடைய ஆதங்கம் தான் இந்த வீடியோ பதிவு. உங்களுடைய ஆதங்கம் எதுவும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. நம்ம தொடர்ச்சியான உரையாடலை பண்ணுவோம். இந்த உரையாடல் தெளிவாக பண்ணால் மட்டும்தான் நம்ம எந்த நோக்கத்துக்காண்டி 2026 நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த நோக்கம் வெற்றி பெறும். ஸோ இது ரொம்ப கவனமான செய்தி, இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஃபர்தராக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.